ஸ்ரீ குருப்பியோ நமஹ. பாலாஜி பதிவுகள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் பாலாஜி சாஸ்திரிகள். ஸ்ரீமன் நாராயணீயம் தசகம் 75. கம்சவதம். பிராதः சந்திரஸ்தபோஜக்ஷிதிபதிः வச்சசா பிரஸ்துதே மல்யதூர்யே சங்கே ராஜ்ஞாம் ச மஞ்சானபியயிஷி கதே நந்தகோபேபி ஹர்ம்யம் கம்சே சௌதாதிரூடே த்வமபி சக பலஹ சானுகச்சாருவேஷோ ரங்கத்வாரம் கதோ பூ குபித குவலயா பீடநாகாவலீடம். மிகவும் பயத்தினால் அரண்டு போனவனான கம்சனின் கட்டளையின் பேரில் மல்லர்களின் போட்டியை அறிவிக்கக்கூடியதான அந்த ஒரு பேரிகை முழங்கப்பட்டது. அங்கே கூடியிருந்த அனைத்து அரசர்களும் தங்களது இருக்கைகளில் அமர்ந்தனர். நந்தகோபுரம் பார்வையாளர்களுக்காக ஒதுக்கப்பட்டதான ஒரு உயரமான இடத்தில் அமர்ந்தார். கம்சனோ அரண்மனையின் மேல் மாடத்தில் அமர்ந்திருந்தான். அப்பொழுது நன்றாக அலங்காரம் செய்து கொண்டு நீயும் பலராமனுடனும் மற்ற நண்பர்களுடனும் ஒன்றாக கூடி உன்னை கொல்வதற்காக திட்டமிட்டு கம்சனால் ஏவப்பட்ட குவலயம் எனும் பெயருடைய மதம் பிடித்த யானை நிறுத்தப்பட்டிருந்த அந்த மல்லரங்கத்தின் வாயிலை அடைந்தாய். பாபிஷ்டாபேஹி மார்கா த்ருதமிதி வச்சசா நிஷ்டுர க்ருத்த புத்தேஹே அம்பஷ்டஸ்ய பிரணோதா ததிக ஜவஜுஷா ஹஸ்தினா கிருஹ்யமானஹ கேலிமுக்தோத கோபி குச்சகலசச்சிரஸ்பர்தினம் கும்பமஸ்ய வியாஹத்யா லீயதாஸ்த்வம் சரணபுவி புனர்நிர்கதோ வல்குஹாசி. நீ செல்லும் வழியை மறைத்து கொண்டு நின்ற யானைப்பாகனை பார்த்து, மிகவும் பாவமான செயல்களை செய்பவனே, வழியை விட்டு விலகி நில் என்பதாக கூறினாய். அந்த சொற்களால் வெறுப்பும் கடும் சினமும் கொண்ட அந்த யானைப்பாகன் யானையை ஏவ அந்த யானையானது விரைந்து வந்து உன்னை பற்றி கொண்டு விட்டது கிருஷ்ணா. உடனடியாக நீ விளையாட்டாகவே அந்த யானையின் பிடியிலிருந்து உன்னை விடுவித்து கொண்டாய். கோபியர்களின் மார்பகங்களை ஒத்திருந்த அந்த யானையின் மத்தகத்தில் ஓங்கி ஒரு அடி அடித்தாய். பின்பு அந்த யானைகளின் கால்களுக்கு இடையே நீ ஒளிந்து கொண்டாய். அதன் பிறகு புன்னகையுடன் அந்த கால்களின் இடைவெளியிலிருந்தும் நீ வெளியேறிவிட்டாய் கிருஷ்ணா. அஸ்தப்ராப்யோப்யகம்யோ ஜடிதி முனஜனசேவதாவத் கஜேந்திரம் கிரீடன்னாபத்ய பூமௌ புனரபிபததஸ்தஸ்ய தந்தம் சஜீவம் மூலாதுன்மூல்ய தன்மூலகமஹித மகாமௌக்திகான்யாத்மமித்ரே பிராதாஸ்த்வம் ஹாரமேபிர்லலித விரச்சிதம் ராதிகாயை திசேதி. முனிவர்களுக்கு அருகிலேயே கைகட்டும் தூரத்தில் நீ இருந்தாலும் அவர்களால் உன்னை அடைய முடியாத அளவுக்கு லீலைகளை புரியும் நீ யானைக்கு அருகில் இருந்தாலும் அந்த யானையினால் உன்னை எட்டி பிடிக்க முடியாதபடி யானைக்கு விளையாடு காட்டிக் கொண்டிருந்தாய். எதிரில் நிலத்தில் விழுந்து கிடந்தாய். அந்த யானையோ உன்னை பிடிப்பதற்காக தாவியது. உடனே நீ அந்த யானையின் தந்தத்தை அதன் வேருடன் பிடுங்கி அது உயிருடன் இருக்கும் பொழுதே தந்தத்தின் அடியில் இருக்கக்கூடியதான முத்துக்களை எடுத்து தன்னுடைய நண்பனிடம் கொடுத்து, இந்த முத்துக்களால் ராதைக்கு அழகிய மாலை ஒன்றை தொடுத்து தருமாறும்
கேட்டுக்கொண்டாய். கிருண்ணானம் தந்தமம்சே யுதமத ஹலினா ரங்கமங்கா விசந்தம் த்வாமங்கல்யாங்க भङ्गीरभसकृतमनोलोचना वीक्ष्य लोकाः हंहो धन्यो न नन्दो नहि पशुपालाङ्गनानो यशोदा नो धन्ये क्षणाः स्मस्त्रिजगति वयमेवेति सर्वे ससंसुः. அந்த யானை தந்தத்தை தோளில் ஏந்தி கொண்டு பலராமனுடன் மல்லரங்கத்தில் நுழையும் பொழுது சர்வமங்கலகரமான உன்னுடைய மேனியின் அழகில் மனமும் கண்களும் ஈர்க்கப்பட, ஆஹா என்ன ஒரு அற்புதம்! 3 உலகிலும் நந்தகோபனே மிகவும் பாக்கியசாலி என்பதாக சிலரும், இல்லை இல்லை கோபியர்கள்தான் மிகவும் பாக்கியசாலிகள் என்று வேறு சிலரும், மற்ற சிலரோ யசோதாதான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்றும், வேறு சிலரோ இல்லை இல்லை இந்த உலகத்தையே வசியப்படுத்தும் உன்னை பார்க்கும் பாக்கியம் படைத்த கண்களை உடைய நாமே மிகவும் பாக்கியசாலிகள் என்பதாக அவரவர்களுக்கு தோன்றும் விதமாக உன்னை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் கிருஷ்ணா. பூர்ணம் பிரம்மைவ சாக்ஷான் நிரவதி பரமானந்த சாந்திர பிரகாசம் கோபேஷு த்வம் வியலாசீர்ன கலு பகுஜனை தாவதா வேதிதோ பூः திருஷ்ட்வா தத்வாம் ததேதம் பிரதமமுபகதே புண்ணியகாலே ஜனௌகாः பூர்ணானந்தா விபாபா சரசமபிஜகுः த்வத்கிருதானி ஸ்மிருதானி. எல்லையற்று எங்கும் நிறைந்த பரபிரம்ம ஸ்வரூபத்துடன் ஆயர்குல மக்களிடையே பிரகாசித்த உன்னை அவர்களின் கர்மவினை பயனாக அறியவில்லை கிருஷ்ணா. இப்பொழுது அவர்கள் செய்த புண்ணியமானது பலிக்கும் காலம் வந்துவிட்டதால் அவர்களால் உன்னை தரிசிக்க முடிந்தது. முதலாக உன்னை தரிசித்ததும் அவர்களின் பாவங்கள் யாவும் ஒழிந்து அவர்களின் நெஞ்சில் பரிபூர்ண ஆனந்தம் நிறைந்தது கிருஷ்ணா. உன்னுடைய லீலைகளை நினைவுபடுத்தி ஒருவருக்கொருவர் பேசி மகிழ்ச்சியுற்றபடி இருந்தார்கள். சானூரோ மல்ல வீர ததனொன்று பகிரா முஷ்டிகோ முஷ்டிசாலி த்வாம் ராமஞ்சாபிபேதே ஜட ஜடிதி மிதோ முஷ்டிபாதாதிரூக்ஷம் உத்பாதாபாதனாகர்ஷண விவிதரணான்யாசதாம் தத்ர சித்ரம் மிருத்யோ பிராகேவ மல்ல பிரபுரகமதயம் பூரிஷோ பந்தமோக்ஷான். அதன் பிறகு கட்டளைப்படி மல்யுத்த வீரனான சானூரன் என்பவன் உன்னுடனும் முஷ்டிப்போரில் வல்லவனான முஷ்டிகன் பலராமனுடனும் சண்டையிட்டனர். அப்பொழுது சடசட என்ற ஒரு பேரொளியோடு அவர்கள் ஒருவரையொருவர் குத்திக்கொள்ளும் சத்தத்துடன் போட்டியானது மிகவும் கடுமையாக இருந்தது கிருஷ்ணா. ஒருவருக்கொருவர் உந்தி எறிதல், கீழே தள்ளுவது, கையை பிடித்து இழுப்பது போன்ற பல முறைகளில் நடந்த மல்யுத்தத்தில் சானூரனின் மரணத்திற்கு முன்பே பல தடவை கட்டப்படுவதும் விடுபடுவதுமான பந்த மோட்சங்களை அடைந்ததும் ஒரு விந்தையே கிருஷ்ணா. ஆதிக் கஷ்டம் குமாரோ சலலித வபுஷௌ மல்லவீரௌ கடோரௌ நத்ரக்ஷ்யாமோ விரஜாமஸ்த்வரிதமிதி ஜனே பாஷமானே ததானீம் சானூரம் தம் கரோத் பிராமண விகலதசும் போதயாமாசிதோர்வ்யாம் பிஷ்டோ பூன்முஷ்டிகோபி த்ருதமத ஹலினா நஷ்டசிஷ்டைர்ததாவே. மக்களானவர்களோ ஐயோ கஷ்டம் கஷ்டம், சிறுவர்களோ மென்மையான திருமேனியை உடையவர்கள், மல்யுத்த வீரர்களோ மிகவும் பலசாலிகள், கடினமானவர்கள், கொடியவர்கள். இந்த போரை நாம் பார்க்க வேண்டாம், சீக்கிரமாக போய்விடலாம் என்பதாக பேசிக்கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது அந்த சானூரனனை கையால் பிடித்து சுழற்றி
அவன் உயிரிருக்கும் நிலையில் அவனை தரையில் ஓங்கி அறைந்தாய் கிருஷ்ணா. அதன் பின்பாக பலராமனும் முஷ்டிகனை நசுக்கியே கொன்றான். போரில் இறந்தவர்களை தவிர மற்றவர்கள் விரைந்து ஓடிவிட்டனர் கிருஷ்ணா. அம்சஸ் சம்வார்ய தூர்யம் கலமதிரவிதன் காரியமார்யான் பித்ரும் ஸ்தானே ஆகந்தும் வியாத்தமூர்த்தே ஸ்தவச்ச சமசிஷத்தூரமுற்சாரணாய ருஷ்டோ துஷ்டோக்திபிஸ்த்வம் கருட இவ கிரம் மஞ்சமஞ்சூனுதஞ்சதே खड्गव्यागल्गदुस् सङ्ग्रहमपि च घटात् प्रागहीरौग्रसेनिम्. தீய மனமுடைய கம்சன் பேரிகையை நிறுத்தும்படி கூறி இன்னதென்று செய்வதறியாமல் உத்தமர்களான உக்ரசேனன், வசுதேவன், நந்தகோபன் முதலியவர்களை கொல்வதற்கு கட்டளை பிறப்பித்தான். மேலும் எங்கும் நிறைந்திருக்கின்ற உன்னை மிக தொலைவில் விரட்டி அடிக்கவும் கட்டளையிட்டான். அவனுடைய தீய கட்டளைகளால் சினமுற்ற நீ மலை மீது கருடன் பாய்வது போல அவனுடைய அரியணையை நோக்கி பாய்ந்தாய் கிருஷ்ணா. அப்பொழுது அந்த கம்சன் தன்னுடைய வாளை உயர தூக்கி வீசி வீச்சுக்களால் எளிதில் அவனை பிரிக்க முடியாத போதிலும் முடிவில் உன்னுடைய வலிமையால் பலாத்காரமாக கம்சனை நீ பிடித்து விட்டாய் கிருஷ்ணா. சத்யோ நிஸ்பிஷ்ட சந்திம் புவி நரபதிமாபாத்ய தஸ்யோபரிஷ்டாதே त्वय्यापात्ये तदैव त्वदुपरि पतिता नाकिनां पुष्पवृष्टिः किं किं ब्रूमस्तदानीं सततमपि भिया त्वद्गदात्मा सभेजे सायुज्यं त्वद्वधोत्ता परमममियं वासना कालनेमेः. உடனே தன்னுடைய மூட்டுக்கள் நொறுங்கிய கம்சனை நிலத்தில் தள்ளி அவன் மீது நீ விழுந்தாய் கிருஷ்ணா. அதை கண்ட தேவர்கள், பரமபுருஷா, நாங்கள் கூறுவதற்கு இன்னும் என்ன இருக்கிறது? உன்னிடம் கொண்ட இடைவிடாத பயத்தால் எப்பொழுதும் உன்னையே நினைத்து கொண்டிருந்த கம்சன் உன்னில் இரண்டர கலந்துவிட்டான். முற்பிறவையில் அவன் காலநேமியாக இருந்து உங்களால் கொல்லப்பட்டதால் எஞ்சியிருக்கும் உணர்வின் பலத்தினால் இந்த பிறவியில் அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைத்தது என்பதாக தேவர்கள் உன் மீது பூமாரி பொழிந்தார்கள் கிருஷ்ணா. தத் பிராத்ரு நஷ்டபிஷ்ட்வா த்ருதமத பிதரௌ சன்னமன்னுக்ரசேனம் கிருத்வா ராஜானமுச்சைர்யதுகுலமகிலம் மோதயன் காமதானைः பக்தானாமுத்தமஞ்சோ தவமமரகுரோராப்தநீதிம் சகாயம் லப்த்வா துஷ்டோ நகர்யாம் பவனபுரபதே ருந்திமே சர்வரோகான். மிகவும் பெருமை வாய்ந்ததான குருவாயூர் க்ஷேத்திரத்தின் தலைவனே, நீ கம்சனின் தம்பிகள் 8 பேர்களையும் கொன்றாய். பெற்றோர்களான தேவகியையும் வசுதேவனையும் கண்டு வணங்கினாய். உக்ரசேனனை அரசனாகவும் செய்தாய். யதுகுலத்தில் பிறந்தவர் எல்லோருக்கும் விரும்பியவைகளையெல்லாம் கொடுத்து அவர்களை மகிழ்வித்தாய். பக்தர்களில் சிறந்தவனும் தேவகுருவுமான பிருகஸ்பதியிடம் நீதி நூல் பயின்றவனுமான உத்தவனை உன்னுடைய நண்பனாக்கி கொண்டாய். அவ்வாறே நீ மதுராவில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தாய் கிருஷ்ணா. இவ்வளவு பெருமை வாய்ந்த நீயே, இப்படிப்பட்ட நீயே என்னுடைய அனைத்து விதமான நோய்களிலிருந்தும் என்னை காத்து ரட்சிக்க வேண்டும் கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா என்பதாக கம்சவதம் பற்றிய 75வது சர்க்கம் பூர்த்தியானது. நம்முடைய பாலாஜி பதிவுகளில் வரக்கூடிய அனைத்து சத்விஷயங்களையும் அனைவரும் கேட்டு பிறருக்கும் அதை பகிரச் செய்து
இந்த பாலாஜி பதிவுகள் யூடியூப் சேனலையும் அனைவரும் ஆதரிக்க வேண்டுமாகவும் கேட்டுக்கொள்கிறேன். பாலாஜி பதிவுகள் வாயிலாக ஆன்லைன் மூலமாகவும் சுந்தரகாண்டம், ஸ்ரீமன் நாராயணியம், தேவி பாகவதம் முதலான பல ஸ்லோகங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. தங்களுக்கு விருப்பம் இருந்தால் 9941050952 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தகவல்களை தெரிவிக்கலாம். இந்த பதிவுகளில் ஏதேனும் சந்தேகங்களோ வினாக்களோ இருந்தாலும் மேற்கண்ட எண்ணிற்கே தொடர்பு கொள்ளலாம். இயன்ற அளவுக்கு தகுந்த ஆதாரங்களுடன் பதிலுரைக்கப்படும். ஸ்ரீ குருப்யோ நமஹ.